இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம், ஃபிசிக்கல் பற்றி பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து டேட்டா லிங்க் நெட்வொர்க் இந்த மூணு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்போர்ட், செலெக்ஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, ஒரு சென்டர் மோட்லேருந்து ஒரு ரிசீவர் மோட்க்கு எப்படி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது தான். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ரிலையபிலிட்டி மெசேஞ்சர், அதாவது என்ஷூர் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மெசேஜ் போகணும், அதுதான் இந்த டேட்டா வந்து ட்ராவல் ஆகணும், கரெக்டாக இருக்கணும், அதே சமயம் அது ஆர்டர்லி எந்த ஆர்டரில் நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் வந்து அது டெலிவர் ஆகணும் பிட்வீன் அது அப்ளிகேஷன். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா மல்டிப்ளெக்ஸிங் இல்லைன்னா டிமல்டிப்ளெக்ஸிங் சொல்லலாம். மல்டிப்ளெக்ஸிங் அப்ளிகேஷன்னா இதோட எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌசர், இமெயில், ஷேர் ஒன் நெட்வொர்க் கனெக்ஷன். அதாவது இப்போ வந்து ப்ரௌசர்லேயும் சரி இமெயிலையும் சரி ஏதோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனில் வந்து நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயர் செப்பரேட்ஸ் அண்ட் டைரக்ட்ஸ் தி கரெக்ட் டேட்டா டு த கரெக்ட் ஆப். ஸோ வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செப்பரேஷன் மூலமா டைரக்டாக வந்து நம்ம ஈஸியாக டைரக்ட் பண்ணலாம், கரெக்ட் டேட்டாவை கரெக்ட் அப்ளிகேஷனில் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு ரீஅசெம்பிள். லார்ஜ் டேட்டா ஸ்பிளிட்ஸ் இன்டூ ஸ்மாலர் செக்மெண்ட் பிஃபோர் சென்டிங். லார்ஜ் டேட்டாவை வந்து ஸ்மாலர் செக்மெண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அட் த ரிசீவர் செக்மெண்ட்ஸ் ஆர் ரீஅசெம்பிள் இன்டூ தி ஒரிஜினல் மெசேஜஸ். ஸோ ரிசீவர் சைடில் வந்து இப்போ நான் கொடுக்குற மெசேஜ் வந்து மாறி மாறி இருந்துச்சுனாலும் மறுபடியும் அதை ரீஅசைன் பண்ணி ஒரிஜினலாக நான் எந்த மாதிரி மெசேஜ் கொடுத்தேனோ அந்த மாதிரி அலைன் ஆகி அவங்களுக்கு போகும். நெக்ஸ்ட்டு வந்து எரர் கண்ட்ரோல். செக் இஃப் செக்மெண்ட்ஸ் ஆர் டெலிவர்டு கரெக்ட்லி. அதில் ஏதாவது எரர் இருக்கா, கரெக்டாக டெலிவர் ஆச்சான்றதை பார்க்கும். இஃப் எரர் ஆர் ஃபவுண்ட், மேபி அதில் எரர் இருந்துச்சுன்னா இட் ரெக்வஸ்ட் ரீட்ரான்ஸ்மிஷன், மறுபடியும் அது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி செக் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். மேனேஜ் ஹவு ஃபாஸ்ட் டேட்டா இஸ் சென்ட் பேஸ்ட் ஆன் ரிசீவர் எபிலிட்டி டு ப்ராசஸ். ஸோ வந்து ரிசீவரோடைய எபிலிட்டி ஆஃப் ப்ராசஸை பொறுத்து அது மேனேஜ் பண்ணிக்கும், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த டேட்டாவை வந்து நம்ம ரிசீவருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு யூசஸ் டெக்னிக்ஸ் லைக் டிசிபி விண்டோ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ டிசிபி விண்டோ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரினா ஒரு சில டெக்னிக்கையும் அதை யூஸ் பண்ணுது ஃபார் திஸ் ஃப்ளோ கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்டு டெர்மினேஷன். பிஃபோர் சென்டிங் டேட்டா கனெக்ஷன் இஸ் செட்டப். அதாவது ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ஷனை வந்து செட்டப் பண்ணுறாங்க. லைக் ஃபோன் கால்னால் முதல்ல அது கனெக்ட் ஆகணும் இல்லையா அந்த காலு. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை செட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் டேட்டா இஸ் சென்ட் த கனெக்ஷன் இஸ் க்ளோஸ்டு ப்ராப்பர்லி. ஸோ வந்து அந்த டேட்டா சென்ட் ஆன பிறகு அந்த கனெக்ஷனை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து செலெக்ஷன் லேயர். the selection manager இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா மேனேஜ் கம்யூனிகேஷன் செலெக்ஷன் பிட்வீன் டூ டிவைஸ். ஒரு ரெண்டு டிவைஸ்க்கு நடுவில் நடக்கிற கம்யூனிகேஷனை அழகாக மேனேஜ் பண்ணுறது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். செலெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெர்மினேஷன். அதாவது ஸ்டார்ட்ஸ், மெயின்டைன் அண்ட் எண்ட் செலெக்ஷன் பிட்வீன் டூ சிஸ்டம். ஒரு ரெண்டு சிஸ்டம்க்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அது அந்த செஷன் எண்ட் ஆகிற வரைக்கும் அதை பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் யூசர் லாகின் இன்டு சர்வர். ஒரு சர்வரில் யூசர் லாகின் பண்ணுறத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்க்ரனைசேஷன். ஆட்ஸ் செக் பாயிண்ட்ஸ் டியூரிங் கம்யூனிகேஷன். செக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் கம்யூனிகேஷன் அப்போது. ஹெல்ப்ஸ் ரெஸ்யூம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லாஸ்ட் செக் பாயிண்ட் இஃப் கனெக்ஷன் பிரேக்ஸ். ஸோ ஒரு ஹெல்ப்க்கான ஒரு ரெஸ்யூம் டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஏதாவது கனெக்ஷன் பிரேக்கேஜஸ் வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு ரெக்கவரிஸ் லாஸ் டேட்டா டியூரிங் செலெக்ஷன் கிராஷஸ் அண்ட் என்ஷோர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரீஸ்டார்ட் ஃப்ரம் வேர் இட் ஸ்டாப்ட். அதாவது ரெக்கவரியில் வந்து டேட்டா லாஸ் ஆச்சு டியூரிங் த செலெக்ஷன் கிராஸ் அப்போது லாஸ் ஆச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ஷூர் த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், மறுபடியும் அதில் எதாவது ஸ்டாப் ஆச்சுன்னா அதை ரீஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் ரெக்கவரி. நெக்ஸ்ட்டு டயக்ராம் கண்ட்ரோல் டர்ன்ஸ் டேக்கிங் இன் கான்வென்சேஷன். லைக் வந்து ஃபுல் டூப்ளிகேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹாஃப் டூப்ளிகேட்ஸாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதோட எக்ஸாம்பிள் வந்து இன் வீடியோ காலில் போத் சைட்ஸ் டோன்ட் ஸ்பீக் அட் ஒன்ஸ் அன்லெஸ் அலோஸ். அதாவது இப்போ ஒரு வீடியோ காலில் வந்து ரெண்டு பேரும் ஒரு நேரத்தில் பேசுனாங்கன்னா அதுக்கு ஒன்று தான் வந்து அது கேட்க வைக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து
translator converts data into a format that receiver system can understand. அதாவது receiver systemக்கு எப்படி புரியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர். இதோட ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டேட்டா transaction converts between different character encoding format like ASCII Unicode. ஸோ யூனிக்கான ஒரு கோடு. ஸோ அப்போ தானே அந்த ரிசீவர் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால இந்த டேட்டா டிரான்சாக்ஷன் என்ஷூர்ஸ் சென்டர்ஸ் டேட்டா ஃபார்மேட் மேட்சஸ் த ரிசீவர் சிஸ்டம். அந்த சென்ட் ஆகுதுல அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் அதாவது ஒருத்தவங்க கிட்ட சென்ட் ஆகுதுல்ல அப்போ வந்து அந்த ஃபார்மேட் வந்து மேட்ச் ஆகணும். அது ரிசீவர் சிஸ்டம்க்கு அவங்க ஃபார்மேட்டடாக மேட்சாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா கம்பர்ஷன். ஸோ ரெடியூஸ் சைஸ் ஆஃப் த டேட்டா ஃபார் ஃபாஸ்ட் ட்ரான்சிஷன். ஸோ ரொம்ப பெரிய டேட்டா வந்துச்சுன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்மிஷன் ஆகாது. ஸோ அதனால சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் மல்டிமீடியா. ஸோ ஒரு ஆடியோ வீடியோ இந்த மாதிரினா மல்டிமீடியாலெலாம் அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா டீஸ்கிரிப்ஷன் converts data into a unreadable form before sending. அதாவது இப்போ ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அன்ரீடபிள் ஃபார்மில் தான் இருக்கும். லைக் 0s 1s அந்த மாதிரி ஒரு என்ஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கன்வெர்ட் இட் பேக் டு ரீடபிள் ஃபார்ம் ஆஃப்டர் ரிசீவ் பண்ண பிறகு அது வந்து ஒரு ரீடபிள் ஃபார்மாக இருக்கணும். அதுதான் என்ஸ்கிரிப்ஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயர் த யூசர் இன்டர்ஃபேஸ். இதோட அந்த அப்ளிகேஷன் லேயரோட மெயின் ஃபங்க்ஷனாக ப்ரொவைட்ஸ் அ சர்வீஸ் டைரக்ட்லி டு த யூசர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். டைரெக்டாகவே இந்த யூசருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ப்ரொவைட் பண்ணணும். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா நெட்வொர்க் சர்வீஸ் டு யூசர். அதாவது யூசருக்கு ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் கொடுக்குது. ஆஃப்டன் சர்வீஸ் லைக் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், வெப் ப்ரௌசர். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு எஃப்டிபி, வெப் ப்ரௌசிங்க்கு வந்து ஹெச்டிடிபி, இமெயிலுக்கு வந்து எஸ்எம்டிபி. ஸோ இந்த மாதிரினா சர்வர் ஆஃபர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த நெட்வொர்க்குக்கும் யூசருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நெட்வொர்க் சர்வீஸ் டு யூசருக்கு நெட்வொர்க் சர்வீஸை கொடுக்குறது. இது அப்ளிகேஷன் லேயரில் வருது. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஹேண்டலிங்கில் யூசர் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் தட் டிஃபைன் ஹவு டேட்டா இஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி, டிஎன்எஸ். ஸோ இதெல்லாம் எப்படி அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு அதுக்குன்னு ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு அந்த ஹேண்டில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் டு கம்யூனிகேட். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுது ஃபார் த கம்யூனிகேஷன் பர்பஸ். ஸோ இதில் வந்து நம்ம அந்த 7 ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதோட ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துருப்போம். ஸோ ஒன்ஸ் மறுபடியும் அந்த 7 ஸ்டெப்ஸை பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்மிட் டேட்டா, ரிசீவ் டேட்டா, எல்லாம் அந்த 7 ஸ்டெப் தான். physical, data link, network, transport, selection, presentation and application. ஸோ இதோட இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.